அதோட கூட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்டுக்கும் ஒரு இது உண்டு. நான் பார்க்குறப்பதான் எனக்கு ஒரே இதாக இருந்தது. ஆஹா, எவ்வளோ அழகா ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்க அப்படின்னு. என்னன்னா, பாண்டிச்சேரி ஸ்டேட்டோட அனிமல் என்ன, ஸ்டேட் அனிமல் என்னன்னா பாம் ஸ்குரலா. இது யாராவது பார்த்து சொல்லணும். பாம் ஸ்குரல், அதாவது இவரை எல்லாரும் அணில் அணிலுங்கிறாங்க. அதுவும் பாம்னா பனையூர்ல தான் இருக்காரு. பனையூர் பாலிடிக்ஸ் பண்ற அணில் இருக்கு இல்லையா, அந்த அணிலுக்கு ரொம்ப தோதான ஒரு இடமா பார்த்து பாண்டிச்சேரியில இன்னைக்கு பெரிய இது பண்ணிடலாம் அப்படின்னு பேசுது. என்ன பாலிடிக்ஸ், இவருக்கு தான் இந்த இது. நமக்கும் அதே தான். இந்த இதை வச்சு நம்ம பப்ளிக் ஓட் பண்ண போற பப்ளிக் இது ஒரு வான் மாதிரி அலர்ட் கொடுக்குறாங்க. அருந்ததி ராய் அப்பவே கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் பண்ண பாக்குறாரு. இது ஒரு பெரிய ரேடிக்கல் சேஞ்ச்னா, ஒரு பெரிய ரெவல்யூஷன் அவர் நினைக்கிற மாதிரி. 67 77 அப்படின்னு 74 இப்ப பாண்டிச்சேரிக்கு போனோம்னா என்ன சொல்றாரு, 74 புரட்சி தலைவர் கூட சொல்லுவாரு. புரட்சி தாலாவார் என்ன சொல்றாரு எம்ஜிஆர். அவர் அதுக்கு முன்னாடி நடுவுல எம்ஜிஆர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு புரட்சி தாலாவார்னார். என்னன்னு தெரியல, எழுதி கொடுத்தது சரியா படிக்க கூட தெரியல. தமிழ்ங்கிறாரு, தமிழாங்கிறாரு, எல்லா இடத்துலயும் இருக்க தமிழன் ஒண்ணுதாங்கிறாரு. பட் அதை கூட கரெக்டா ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. அந்த இது சொல்றாரு. இவருக்கு ஒரே விஷயம், இவர் முதல்ல இருந்து இவரோட பாலிடிக்ஸ் என்ன எழுதி கொடுக்கறதா வாசிக்கிறாரு. இங்க